ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதுலேயும் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 6-7 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஈவன் சைஸாக எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து ரவுண்டாக நான் தோலோடையே இது பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் தோல் வேணும்னா நீங்கள் வேக வைக்கும்போதே தோல் சீவிட்டு இது பண்ணலாம். இந்த அரை வேக்காட்டில் இது பண்ணும்போது உங்களுக்கு லைட்டான கொஞ்சமான ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகியும் வரும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இது நீங்கள் டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா ஆயில் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆயில் கம்மியாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லைனா ஃப்ரை சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான டிஷ். இப்போ நான் தோசைக்கல் காய வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறேன். மேலே வந்து நான் ஒரு 1 ஸ்பூனுக்கும் கம்மியான ஆயில் தான் நான் விடுறேன். மோஸ்ட்லி என்னோடய ஸ்பூனோட சைஸ் நான் வைக்கிற பொசிஷன் பார்க்கலாம். ஆயில் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இதாகும். பார்த்தாவே தெரியும் பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அதிகமாக 3/4 ஸ்பூனுக்கு கம்மியாக அந்த மாதிரி தான் ஆயில் எடுப்பேன். நம்ம அந்த பொசிஷன்லேயே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஆயில் படுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 ஹவர் 2 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வெந்தக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கும் கம்மியாக தான் உங்களுக்கு ஆகும். ஒரு 40 to 50 செகண்ட்ஸ்லேயே நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்படி வந்து 2 பக்கமே வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்புக்கு மாற்றிக்கிங்க. நீங்கள் வந்து ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். இப்போ டயட்டில் இருக்கீங்க, பட் ஃப்ரை சாப்பிட்ணும், அந்த ஸ்கார்விங் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது செஞ்சு சாப்பிடும்போது ஆயிலோட லைட்டாக கொஞ்சமாக ஆயில் இருக்க மாதிரியும் இருக்கும், ஒரு ஃப்ரை சாப்பிட்ட மாதிரியும் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக தான் இந்த இது. இது வந்து நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மழை காலத்துலலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சளி, இந்த தொண்டை வலி அந்த மாதிரி இருக்கிறது கூட போயிடும். இல்லை உங்களுக்கு மிளகாய்த்தூள் பிடிக்கும், இல்லை சாட் மசாலா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து நம்ம மிளகாய்த்தூள் போடும்போது குழந்தைகள்லாம் வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைங்கும் போது சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த தொண்டை வலி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கூட போயிடும். சளி அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடும்போது தொண்டையும் சரியாயிடும். இப்போ நான் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு தேவையான லைட்டாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் நல்லா கலக்கி எடுத்தோன்னா நல்லா குளுக்கணும். ஃபுல்லுமே வந்து அந்த தூளும் உப்பு எல்லா இடத்துல பரவுற மாதிரி பண்ணினோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க் யூ யூனிவர்ஸ்.